ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கிருஷ்ணகிரி பொண்ணு. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான எம்மியான மலாய் கேக் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் அழுத்திருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோவும் பார்க்க முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்துட்டு வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம மலாய் செஞ்சுக்கலாம். மலாய் முதல்ல ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். நல்லா கெட்டியான பாலாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் மலாய் நமக்கு திக்காக கிடைக்கும். 1 கப் சர்க்கரை கூட ஒரு 4-5 ஏலக்காய் எடுத்து நம்ம பவுடராக பண்ணி வச்சுக்கலாம். 1 கப் பால் பவுடர் எடுத்திருக்கேன். நமக்கு மலாய் பண்ண முக்கியமான பொருள் இதுதான். இது நம்ம எடுத்திருக்கோம். இப்போ ஒரு பவுலில் நம்ம இந்த பாலை சேர்த்துக்கலாம். பாலை சேர்த்துட்டு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பால் பவுடரையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இது கட்டிப்படாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது போல் பாருங்கள், கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா சர்க்கரை, அதை நான் பவுடர் ஆக்கி இதில் சேர்த்துருக்கேன். நமக்கு எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நான் 1 கப் சுகர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது போல் இது நல்லா நமக்கு கொதித்து சுண்டி வரணும். அது வரைக்கும் நம்ம இது போல் கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கலாம். இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம கலந்து எடுத்துக்கலாம். நம்ம விட்ட பால்லாம் நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்கள். நமக்கு மலாய் ரெடி ஆகிடுச்சு. மலாய் செய்ய நமக்கு ஒரு 15 மினிட்ஸ் டைம் எடுக்கும். பால் சுண்டி வர வரைக்கும் இருந்தால் போதும். அடுத்து நம்ம கேக் பேக் பண்ணுறதுக்கு குக்கரில் இந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். இது ஆல்ரெடி நான் கேக் பண்ண யூஸ் பண்ண உப்பு தான். அதே உப்பு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது சமையலுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. பேக் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ரிங்கும் சேர்த்துக்கலாம். வெயிட் போடாமல் நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். நம்ம இது இப்படியே இருக்கட்டும். 1 கப் மைதா எடுத்திருக்கேன். 1 கப் தயிர், நம்ம மலாய் செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா அந்த மலாய் 1 கப்பு, எண்ணெய் 1 கப்பு, சுகர் பவுடர் 1 கப்பு. இவ்வளோ தான் நமக்கு கேக் செய்ய தேவையான பொருட்களே. மைதா மாவு கூட 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். ரெண்டுமே சேர்த்துருக்கேன். இதை நீங்கள் சலிச்சு எடுத்துக்கோங்க. இது போல் நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 1 கப் எண்ணெயும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து எடுத்து வச்சுருக்க 1 கப் தயிர், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சர்க்கரை நம்ம பவுடர் ஆக்கி வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். மலாய் செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா அதையும் 1 கப் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு விஸ்கை வச்சு மெதுவாக கலந்து விடுங்க. கேக்கை நம்ம அடித்து கலக்கக்கூடாது, ஸ்லோவாக கலக்கி விடுங்க. நம்ம எடுத்து விட்டோம்னா இது போல் மடிப்பாக விழணும். அதுதான் கரெக்டான பதம் கேக்குக்கு. இந்த மாதிரி கேக்கு கலந்து விடுங்க.
ரொம்ப அடித்து வேகமாக கலந்தீங்க அப்படின்னா கேக்கு ஹார்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இது போல் மெதுவாக கலந்து விடுங்க. இது போல் மடிப்பு மடிப்பாக விழணும். நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம கேக் பேக் பண்ணுறதுக்கு ட்ரே ரெடி பண்ணிக்கலாம். இது போல் ட்ரே ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது அந்த எடுத்து வச்சிருக்கிற மாவை இதில் சேர்த்துக்கலாம். லைட்டாக டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஹேர் பபிள்ஸ் இல்லாமல் நமக்கு இருக்கும். இப்போ இதை எடுத்து நம்ம குக்கர் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வச்சுக்கலாம். பார்த்து வைங்க, சூடாக இருக்கும் ரொம்ப. உள்ளே வச்சாச்சு. இப்போ கேஸ்கட் இருக்கட்டும். வெயிட்டு நமக்கு வேண்டாம், வெயிட்டு போடக்கூடாது. இப்போது குக்கர் மூடிவிட்டு 35 நிமிஷத்துலேருந்து 45 நிமிஷம் டைம் எடுத்துக்கும். மீடியம் ஃப்ளேமில் நம்ம வேக விடலாம். 45 நிமிஷம் கழித்து நான் பார்க்கலாம். பாருங்கள், 45 நிமிஷம் கழித்து பார்த்தாச்சு. நல்லா ஆறி இருக்குது. கேக் நமக்கு நல்லா பேக்காய் வந்திருக்கு. சூப்பராக வந்திருக்கு. மேலேயும் அந்த ப்ரௌனிஷ் கலர் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம மலாய் கேக் செய்கிறதுனால மேலே இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், இது போல் கட் பண்ணி எடுத்துட்டேன். அது நமக்கு வேஸ்ட்டும் கிடையாது, அதுவும் நம்ம சாப்பிடலாம். இப்போ இதை மாற்றிக்கலாம். நம்ம பாருங்கள், அடியிலையும் நமக்கு சூப்பராக கேக் பேக் ஆகிருக்கு. இதை திருப்பி பஞ்சு மாதிரி சூப்பராக கேக் ரெடி ஆகிருக்கு. ஒரு ஸ்போர்க் வச்சு லைட்டாக இந்த மாதிரி குத்தி விடுங்க. அப்போ தான் நம்ம ஊற்ற போகிற மலாய் அதுக்குள்ளே நல்லா இறங்கும். இது போல் நல்லா குத்தி விட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற மலாயை இந்த கேக் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விடுங்க. அதையெல்லாம் அப்படியே நல்லா அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். நம்ம செஞ்சு வச்சுருக்கிற மலாய் வச்சு ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் நம்ம இப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறம் நட்ஸ் கொஞ்சம் பாதாம், முந்திரி, பிஸ்தா இதெல்லாம் சேர்த்து இது மாதிரி மேலே தூவி விடுங்க. அவ்வளோதான், நமக்கு சூப்பராக டேஸ்டியாக எம்மியான ஒரு மலாய் கேக் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள், எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம எதுவுமே வெளியில் போய் வாங்கி சாப்பிட முடியாத கண்டிஷனில் தான் இருக்கிறோம். ஸோ இது மாதிரி நம்ம வீட்டையே டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது வீட்டில் இருக்கிற குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கேக்கை நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக, கை வச்ச உடனே நம்ம மலாய் ஊற்றுனதுனால நல்லா ஊறி கத்தி அவ்வளோ ஈஸியாக உள்ளே இறங்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு நான் கட் பண்ணி வெளியில் எடுத்து காட்டுறேன். பேக்கரிலேயும் உங்களுக்கு இந்த டேஸ்ட்டில் கண்டிப்பாக கேக்கு கிடைக்காது. அந்தளவுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் கேக் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்கள் வீட்லையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கேக் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. நான் சாப்பிட்டு பார்த்தா உங்களுக்கு ரியல் கமெண்ட் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க.
சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னடா இவன் எல்லா சாப்பாடும் சாப்பிட்டு இதே இருக்குன்னு சொல்கிறேன். இது வந்து வேர்ட்லெஸ். நீங்களே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கே புரியும். என்னடா இவன் எல்லாத்தையும் இதே சொல்கிறான்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. இது வந்து மார்வலஸ். உங்களுக்கு சொன்னால் புரியாது. நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.